எல்லாரை பற்றி யோசிச்சு நம்ம டென்ஷன் ஆகி மற்றவங்களுக்கும் குழப்பத்தை உண்டு பண்ணி டிப்ரெஷன் கொடுத்துருவோம். அப்போது இனிமேல் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, பயணங்களாக மேற்கொள்ள போகிறீங்க. அதாவது வெளிநாடு யோகம் உங்களுக்கு நிறைய அமைப்பு உண்டு. பிரயாணம் செய்ய போகிறீங்க, சுற்றுலா போயிட்டு வர போகிறீங்க, நிறைய மலை பிரதேசங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு வர போகிறீங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நடக்க போகிறது. எதில் கவனமாக இருக்கணும்னா, கணவன் மனைவி உறவில் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கணும். என்னங்க இவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்லிட்டு திடீர்னு விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, அதில் ஒன்றும் பயப்பட வேண்டியது. விரிசல்னால் ஒருத்தர் பேசும் பொழுது இன்னொருத்தர் அமைதியை காக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுன்னா கன்னி ராசிக்காரங்க என்ன பண்ணலைன்னா, பயிர் வகைகள், அதாவது அதிகமாக பயிர் வகைகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பயிர் வகைகளை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பச்சை பயிறு, மொச்சக்கொட்டை, எள்ளு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன பயிர்கள் பிடிக்குமோ, என்ன பயிர் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமோ, இல்லை நம்ம ஒரு கடைக்கு போகிறப்ப என்ன பயிர் நம்ம கண்ணுக்கு தென்படுதோ அந்த பயிரை வாங்கி நீங்கள் தானமாக சில பேருக்கு நீங்கள் தரலாம். இல்லைன்னா அந்த பச்சை பயிரை நம்ம வேக வச்சு 4 பேருக்கு நம்ம கொடுக்கறதுனால ரொம்ப சிறப்பாக தாங்க இருப்போம். இதனால் நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். இதை மாதிரி செய்யும்போது நம்மளோட அந்த கணவன் மனைவியோட விரிசலில் பாதிப்புகள் குறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு.